சார், ஸ்ட்ரெயிட்டாகவே நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஜீவா பண்ணது தப்பு தான். அவன் பண்ண தப்பை நியாயப்படுத்துறதுக்காக நான் இங்கே வரல. ஆனால் இதனால ஒரு சின்ன பையனோட கேரியர் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களை பார்க்க நானே இங்கே வந்தேன். இவன் படிக்கிறதுக்காக தப்பு பண்ணிதான் பரவாயில்ல, படிக்கவே கூடாதுன்றதுக்காக தப்பு பண்ணியிருக்கான் சார். எப்படி மன்னிக்க சொல்றீங்க சார்? என்னோட சர்வீஸில் எத்தனையோ குற்றவாளிகளை பார்த்துருக்கேன், குற்றங்களை பார்த்துருக்கேன். அதில் 90% எமோஷனில் செஞ்சது தான், எதுவுமே பிளான்டு கிடையாது. பெரிய பெரிய ஆளுங்களே அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன பையன் சார் இந்த ஜீவா. சார், இவனுக்கு படிப்பில் கான்சென்ட்ரேஷனே இல்லை சார். இங்கிலீஷே வரமாட்டேங்குது. அவ்வளோ ஏன், இவன் ஜீன்லேயே இங்கிலீஷ் கிடையாது சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு வேற சான்ஸே கிடையாதா? ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னும் 20 நாள்ல தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்ல சிபிஎஸ்இ அகாடமிக் இங்கிலீஷ் பேச்சு போட்டி எங்க ஸ்கூல்ல நடக்க போகுது. இந்த வருஷம் நாங்க தான் நடத்த போறோம். அதில் ஜீவா கலந்துக்கிட்டு இங்கிலீஷ்ல பேசி ஜெயிக்கிட்டோம். ஒருவேளை இவன் ஜெயிச்சிட்டானா நாங்கள் இவனை கண்டிப்பாக சேர்த்துக்கிறோம். சார், என் பிள்ளை எப்படி சார் இங்கிலீஷில் போட்டியெல்லாம் வேணாம் சார். என் பிள்ளைய திரும்ப இந்த ஸ்கூலில் எப்படியாவது சேர்த்துக்குங்க சார், ப்ளீஸ் சார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், தட்ஸ் தி ஒன்லி ஆப்ஷன். வாஜிவா போகலாம். என்னால் இங்கிலீஷில் பேச முடியும்ப்பா. என்னால் இங்கிலீஷில் பேச முடியும்ப்பா. நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன். ஜீவா, நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான காம்படிஷன் இல்லை இது. இதில் 500லேருந்து 1000 பேர் கலந்துக்குவாங்க. இவங்கெல்லாம் எல்கேஜி யூகேஜிலேருந்து இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கிறவங்க. முதல்ல அவங்களுக்கு ஈக்குவலாக உன்னால் பேசவே முடியாது ஜீவா. என்னால் பேச முடியும் சார். நான் இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிறேன் சார். என் பேர் எழுதிக்கோங்க சார். சார், உங்க 2 பேர்கிட்ட நான் தனியா பேசணும். ஜீவா, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. இதுதான் உங்க பையனுக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். இந்த போட்டியில் ஜெயிச்சான்னா திரும்பவும் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா கனவுல கூட எங்க ஸ்கூல்ல சேரதை பத்தி நினைக்காதீங்க. இன்னொரு முறை தயவு செஞ்சு ரெக்கமெண்டேஷன் நிற்காதீங்க. ஜீவா, மிஸ், தேங்க்யூ ஸோ மச் ஜீவா. எதுக்கு மிஸ்? எனக்கு தெரியும் அன்னைக்கு நீ தான் கரஸ்பாண்டன்ட் வாய்ஸில் பேசி என்னை காப்பாற்றினு. அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா மிஸ் மிஸ் அழாதீங்க மிஸ். மிஸ் அழாதீங்க மிஸ், விடுங்க மிஸ். கரஸ்பாண்டன்ட் வாய்ஸில் நீ தமிழ்ச்செல்வியை தானே திட்டின. அவ உங்ககிட்ட பேசுறாளா? பரவாயில்ல ஜீவா, தமிழ்ச்செல்வி உன்னை கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பா. அப்ப வந்து உங்ககிட்ட பேசுவா. சரிங்க மிஸ். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஃப்ரெண்ட்ஷிப்ல விட்டு கொடுத்து போகணும் ஜீவா.